Hello friends, welcome back to my channel தேன்சுவை கிச்சன். இன்னைக்கு நம்ம கிச்சன்ல தீபாவளி வருதுல சோ சூப்பரான ஜாங்கிரி ரெசிபி தான் பார்க்க போறோம். ரொம்ப சிம்பிளா ரெண்டே பொருட்கள் பயன்படுத்தி அதே சமயத்துல டைமும் மிச்சமா ஆகுற மாதிரி ரொம்ப ஈஸியா செய்யக்கூடிய ரெசிபி. சோ வாங்க எப்படி செய்யுதுன்னு பார்ப்போம். அதுக்கு 250 கிராம்ஸ் அளவுக்கு உளுந்து எடுத்திருக்கேன். உளுந்து பார்த்தீங்கன்னா தோல் எடுக்காத உளுந்து எடுத்துருக்கிறதால நான் தோல் எடுத்து கழுவிட்டு எடுத்து வச்சிருக்கேன். இது ஒரு 8 மணி நேரம் அப்படியே நல்லா தண்ணி சேர்த்து ஊற வச்சிருங்க. ஸோ 8 மணி நேரம் ஊறினதுக்கு அப்புறம் தான் நம்ம இதை அரைக்கணும். 8 மணி நேரத்துக்கு அப்புறம் இந்த மாதிரி நல்லா ஃப்ளஃபியாக கிரைண்டரில் அரைச்சா இன்னும் பெட்டராக இருக்கும். இல்லை நீங்கள் மிக்ஸி ஜாரில் அரைச்சாலும் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து அரைச்சிக்கோங்க, அதிகமாக தண்ணி சேர்க்காதீங்க. ஸோ அரைச்சி எடுத்துட்டு அது கூட தேவையான அளவு ஃபுட் கலர் சேர்த்துக்கோங்க. ஸோ நம்மளுக்கு ஜாங்கிரினாவே ஃபுட் கலர் சேர்த்தா தான் நல்லா அட்ராக்ஷனாக குழந்தைங்க நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. ஸோ நான் ஒரு ஆரஞ்சு கலர் ஃபுட் கலர் சேர்த்துக்கிறேன். சேர்த்து நல்லா கண்டினியூஸாக கைவிடாமல் 10 நிமிஷம் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. ஸோ இந்த மிக்ஸ் பண்ணுறது ரொம்ப முக்கியம். இதில் தான் அந்த ஜாங்கிரிக்கு நல்லா சாஃப்ட்னஸ் கொடுக்கும். அந்த சிரப்பு ஜீராலாம் உள்ளே இறங்கி நல்லா சாஃப்டாக இருக்கிறதுக்கு இதுதான் ஒரு மெயின் ப்ராசஸ். ஸோ அது இருக்கட்டும். இப்போ ஒரு பேனில் 250 கிராம்ஸ் அளவுக்கு சுகர் சேர்த்துக்கிறேன். ஸோ இது கூட தண்ணி அளவு பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் அந்த சுகர் கரையிற அளவுக்கு நல்லா ஃபுல்லாக மூடுற அளவுக்கு தண்ணி சேர்த்தா போதும். ஒரு 1/4 கப் தண்ணி எனக்கு தேவைப்பட்டுச்சு. ஸோ இதை சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு ஃபுல்லாக நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். இந்த தண்ணி பார்த்தீங்கன்னா ரொம்ப நம்மளுக்கு கரையணும், அந்த 1 கம்மி பதம் 2 கம்மி பதம் வரணும்லாம் அவசியம் இல்லை. ஃபுல்லாக டிசால்வ் ஆனால் போதும் சுகர்லாம். இதுலேயும் பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக ஃபுட் கலர் சேர்த்துக்கோங்க. ஸோ அப்போ தான் நல்லா அட்ராக்ஷனாக நல்லா ஜீராவும் நல்லா அந்த கலரில் இருக்கும். ஸோ ஒரு பிஞ்ச் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கிறேன். எதுக்காகனா நல்லா டேஸ்ட்டு கொடுக்கும். சேர்த்துட்டு கூடவே ஒரு 3 ஏலக்காய் பிச்சு விட்டு சேர்த்துக்கிறேன். ஏலக்காய் பவுடர் இருந்தாலும் கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. சேர்த்து ஃபுல்லாக நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. பாருங்கள் கொஞ்சமாக அந்த சுகர் எல்லாம் நல்லா அதில் கரைஞ்சி வந்துருச்சு பாருங்கள். நம்ம தண்ணி கொஞ்சமாக தான் சேர்த்தோம், எந்த அளவுக்கு இருக்குது பாருங்கள். இப்போது ஒரு 2 நிமிஷம் இதை அப்படியே கொதிக்க விடுங்க. ஸோ நல்லா கம்ப்ளீட்டாக அது டிசால்வ் ஆகி நல்லா ரெடி ஆகும். ஜீரா பார்த்தீங்கன்னா நல்லா சூடாக இருக்கும் போதே நம்ம ஜாங்கிரி செஞ்சு உள்ளே சேர்த்தா தான் நல்லா சாஃப்டாக வரும் ஜாங்கிரி. ஸோ இது அப்படியே இருக்கட்டும். இப்போது நம்ம ஜாங்கிரி செய்ய ரெடி பண்ண ஆரம்பிச்சிடுவோம். ஸோ அதுக்கு பார்த்தீங்கன்னா சாதாரண ஒரு பிளாஸ்டிக் கவர் தான் எடுத்திருக்கேன். இந்த கவர் எல்லா இடத்துலையும் கிடைக்கும். ஸோ இல்லைனா நீங்கள் பால் பாக்கெட் கூட வேஸ்ட் பண்ணாமல் அதில் கூட நீங்கள் ஃபில் பண்ணி செய்யலாம். இப்போது இதில் நான் ஃபுல்லாக ஜாங்கிரி மாவு ஃபுல்லாக நான் ஃபில் பண்ணிக்கிறேன். பண்ணிவிட்டு இந்த மாதிரி ரப்பர் பேண்ட் போட்டு நல்லா டைட்டாக கட்டிக்கோங்க. கட்டிட்டு ஓரங்களை லைட்டாக கட் பண்ணுங்கள். நீங்கள் அடுப்பில் ஜாங்கிரி போடுறதுக்கு முன்னாடி பிளேட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் எப்படி வருதுன்னு. நார்மல் பிகினர்ஸ்க்கு ரொம்ப கஷ்டமாக தான் இருக்கும். ரொம்ப கஷ்டம்னு சொல்ல முடியாது, ஈஸியாக நீங்கள் செஞ்சிடலாம். பாருங்கள், உங்களுக்கு எந்த டிசைன் பிடிக்குமோ நீங்கள் அந்த டிசைனில் போட்டுக்கலாம். நான் இந்த மாதிரி ஒரு சிம்பிளான டிசைனில் போட்டிருக்கேன். ஸோ இந்த மாதிரி நீங்கள் இதில் 2-3 தடவை ட்ரை பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறமா நீங்கள் போட்டிங்கன்னா ஓரளவு உங்களுக்கு கரெக்டாக வரும். ஸோ இப்போ செய்ய ஆரம்பிச்சிடலாம். ஒரு பேனில் ஒரு 1/4 கப் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துருக்கேன். ஸோ எண்ணெய் நல்லா மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. ஒரு மீடியமாக நல்லா சூடு வந்ததுக்கப்புறம் இந்த மாதிரி போட ஆரம்பிச்சிடுங்க. ஸோ பாருங்கள், ஸ்டார்டிங் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் சொதப்புற மாதிரி தான் வரும். ஸோ போக போக நீங்கள் போட ஆரம்பிச்சிங்கன்னா உங்களுக்கு நல்லா சூப்பராக வரும். எண்ணெய் இதுக்கு அதிகமாக சேர்க்கணும்னு அவசியம் இல்லை. ஒரு 1/4 கப் எண்ணெய் இருந்தால் போதும். ஸோ நல்லா திருப்பி விட்டுருங்க. பாருங்கள், இதுக்கு நம்ம எந்த பொருட்களும் பயன்படுத்தலை, வெறும் உளுந்து மாவு மட்டும்தான். ரொம்ப ஹெல்த்தியும் கூட. குழந்தைங்களுக்கு உளுந்து மாவு ரொம்ப இடுப்புக்கு, இந்த மாதிரி பெண் குழந்தைங்களுக்குலாம் ரொம்ப நல்லது. ஸோ கண்டிப்பாக இந்த ஸ்வீட்டை ட்ரை பண்ணி பாருங்கள். இதே மாதிரி எல்லா ஜாங்கிரியும் நம்ம செஞ்சிடலாம். ஒரு 15 ஜாங்கிரிலேருந்து 20 ஜாங்கிரி வரைக்கும் நீங்கள் போடுறத பொறுத்து இந்த ஒரு 250 கிராம்ஸ் அளவுக்கு உளுந்துக்கு வரும். ஸோ இந்த தீபாவளிக்கு கண்டிப்பாக இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப ஈஸியான ஸ்வீட்டு. குழந்தைங்களும் ரொம்ப ஆசாசியாக விரும்பி சாப்பிடுவாங்க. ஸோ நான் இந்த ஷேப்பில் போட்டிருக்கேன். நீங்கள் இந்த மாதிரியும் போட்டுக்கலாம், இல்லை குட்டி குட்டியாக போட்டுக்கலாம், இல்லை ஜாங்கிரி ஸ்டைலில் கூட நீங்கள் அந்த மாதிரி மொத்தமாக போடுவாங்களே, ஸோ அந்த மாதிரி கூட நீங்கள் போட்டுக்கலாம். இல்லை நான் போட்ட மாதிரி ஃப்ளவர் ஷேப் அந்த மாதிரி கூட நீங்கள் போட்டுக்கலாம். ஸோ அவ்வளோதான். எல்லாத்தையும் பொரிச்சு உடனே ஜீராவில் போட்டு ஒரு 2 செகண்ட்லேயே திருப்பி விட்டு ஒரு 4 செகண்டில் எடுத்துருங்க. அதுலேயே நல்லா ஏறிடும் பாகு எல்லாம். ஸோ பாருங்கள், நம்மளோட சூப்பரான ஜாங்கிரி ரெடி ஆகிடுச்சு. எவ்வளோ ஜூஸியாக இருக்குது பாருங்கள். இதை நீங்கள் ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் ஸ்டோர் பண்ணி 1 வீக் வரைக்கும் சாப்பிடலாம். இல்லை நீங்கள் ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சா இன்னும் பெட்டர், நல்லா 1 வீக் சூப்பராக வச்சு சாப்பிடலாம். ஸோ பாருங்கள், எந்த அளவுக்கு ஜீரா இறங்கியிருக்கு, பார்க்கவே ரொம்ப சூப்பராக இருக்குது. ஸோ இந்த ஜாங்கிரியை நீங்களும் வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப ஈஸி, ரொம்ப ஈஸியான ஸ்டெப்பில்
குயிக்காக செஞ்சிடலாம். ஸோ ஐ ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்கிற அந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி விட்டுக்கோங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.